வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னத்தை பற்றி போடுறது அப்படின்னா, இன்றைக்கி நான் புதுசாக வந்து இந்த எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து குக்கிங் வீடியோ போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். பார் கொட்டெல்லாம் தப்பாக வச்சுட்டு வந்துட்டேன். உடலில் வந்து ரொம்ப 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 அன்கண்டிஷனாக தான் இருக்குது. சரி, ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு ஒரு மைண்ட் வந்துச்சு. நேற்று துவைச்ச துணி இன்னும் பெட்டில் அப்படியே கிடக்குது. அது மேலே தான் பூனை கொட்டி எல்லாமே படுத்துருக்குது. அதோட முடியெல்லாம் கொட்டும், வேறு வழி இல்லை. அப்படி தான் நான் கால் தோட்டிகிட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே மீன் வாங்கி அந்த கொட்டு போட்டால் அங்கே அது இஷ்டத்துக்கு எங்கெங்கே வேணாலும் வச்சு சாப்பிடும். நான் விட்டுருவேன். விட்டுட்டா கடைசியில் அது வந்து அங்கே எங்கெல்லாம் போட்டு ஸ்மெல் வர மாதிரி வச்சிடும். அதுக்கு ஊது வச்சு எல்லாம் வாங்கி வச்சு விடுவேன். இன்றைக்கி நான் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைப்பது அப்படின்ட்டு நான் செஞ்சு போட போகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கே பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹை குவாலிட்டி தான் தெரியும். ரொம்ப இந்த 7 ஸ்டார் 5 ஸ்டாருக்கு மேலே ஏறுது அந்த இதில் தான் நான் வந்து அந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது நான் இதிலெல்லாம் வந்து ரொம்ப செய்யறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. பெரிய பெரிய இதில் இருந்து போட்டு வந்து இப்போ நான் அந்த வந்து செஞ்சுன்னு வச்சுங்க நல்லா இருக்காது. அதுக்கு தான் நான் யூடியூப்பில் இருங்க சர்ச் பண்ணுறேன். பாசிப்பருப்பு குழம்பு வைப்பது எப்படி, எனக்கு எளிமையாக செய்கிற மாதிரி சொல்லிக் கொடு, சுடுதண்ணி வைக்காமலே நான் வைக்கிற மாதிரி சொல்லிக் கொடு. அது என்ன சொல்லுது? இப்படி ஒரு கண்டென்ட் நீங்களே எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஜெமினி ஆப் ஒன்று இருக்குது, அதில் கேட்டு பார்க்கலாம். ஹாய் ஜெமினி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். பாசிப்பயிறு, பச்சை பயிர், பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படி செய்வது நீங்கள் கொஞ்சம் எனக்கு எடுத்துக்காட்டினீங்கன்னா நான் அது எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க சின்னதாக குயிக்காக சொல்லிக் கொடுங்க. நான் செமையாக கற்றுக்குவேன். அப்படிலாம் நான் கற்றுக்காமலாம் இருக்க மாட்டேன். செமையாக நான் கற்றுக்குவேன். தயவு செஞ்சு நீங்கள் அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. என்னமோ சப்பாத்தி உப்பு அப்படி என்னென்னமோ போடுறாங்க. அப்படியெல்லாம் போடாமல் நான் வேறு டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பில் தக்காளி கத்திரிக்காயும் போட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு தக்காளி கத்திரிக்காய் போட்டு மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் வெள்ளைப்பூண்டும் தொளிச்சிட்டு தாளிம்பில் வந்து கடுகு, கொஞ்சம் ஜீரகம் இருப்பா, அது வேறு கொஞ்சம் ஜீரகம், லைட்டாக வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு கருவேப்பில் போட்டு அதை நீங்கள் தாளித்து விட்டுருங்க. அதுதான் சூப்பரான ஒரு சுவையில் அமையும். இந்த மாதிரி செய்யுங்க. இது போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுமுங்க. தெரிஞ்சிருந்தாலும் யூடியூப்பில் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது யார் வீடியோ போட்டிருந்தா நமக்கு என்ன. நான் வந்து எனக்கு செய்ய தெரியும் இல்லை பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார்லாம் செய்வேன். அங்கே தான் எனக்கு வேலையை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ இதில் வந்து செய்யலாமான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். வயசாயிடுச்சு, அங்கே நின்று வேலை செய்ய முடியல. சரி, உட்காந்த இடத்துலையே பண்ணிக்கலாமான்ட்டு. பாசிப்பருப்பு கூட்டு குழம்புல வேணால் கூட்டு செய்வதற்கு அதுக்கு டிஷ் என்ன செய்யலாம்? சப்பாத்தியா இல்லை என்ன சாப்பாடு, புழுங்கல் அரிசி சாப்பாடா இல்லை தோசையா? பொய்யால நீ என்ன கரெக்டாக சொல்லு. புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு கொஞ்சம் தூவலாக போட்டு தாளிச்சிங்கன்னா பாசிப்பருப்பு குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அற்புதமாக இந்த வீதியில் வச்சிங்கன்னா அடுத்த வீதிக்கு மணக்கும். இதை போய் இப்படி பண்ணுறீங்க. சிம்பிளான மெத்தடுங்க. நான் சொல்கிறேன் இருங்க. பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பை ஃபஸ்ட்டு வந்து வறுத்துடணும். கழுவாதீங்க. அது கழுவுறதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் அதிலே தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. சிம்மில் வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக் வெந்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய், ஒரு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி கத்திரிக்காய், முருங்காய் அது டேஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. தக்காளி கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு வேக வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கம்மன்னு கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வந்தது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் வந்து கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதே கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு வரமிளகா போட்டுக்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போட்டுட்டு அதை நீங்கள் தாளித்து நல்லா கொட்டிங்க. ஜொய்யின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்றப்போ உங்களுக்கு குழம்பு ரெடின்னு கண்டுபிடிச்சிக்குங்க. இதுதான் மேட்ரு. இதுக்கு போய் யூடியூப்பில் பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து செய்கிறேன். நானேங்க ஒரு வீடியோ பண்ண யூடியூப்பில் பார்த்து தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் பேசாமல் இந்த வேலையை செய்யுங்க. நல்லா இருக்குதா இல்லையான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லணும். தயவு செஞ்சு இந்த குழம்பு எப்படி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறேன்னு தெரியுமா? ஆமாங்க, செஞ்சுருக்குறேங்க. நான் இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தேன். சரி, நம்ம செஞ்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்குமான்ட்டு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் இனிமேல் வந்து நான் சமையல் வீடியோ போட போகிறேன் டெய்லியும். இது போட்டு முடிச்சாச்சு.
சரியா? அடுத்து இன்னொரு ஏதாவது வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்குதா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம், பாய்.